அதில் தான் பிள்ளைங்களாம் போகிறேன், ஸ்கூலில் டூர் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி சுற்றி பார்க்க போகிறேன், வந்து போய் தங்கிட்டு வர போகிறேன் அப்படின்லாம் பிள்ளைங்களுக்கு ஆசை இருக்கும். டூர் போகிறேன், சுற்றி பார்க்க போகிறேன், பார்க்குக்கு போகிறேன், பீச்சுக்கு இப்படின்னு தொல்லை பண்ணாங்க. ஆனால் பெற்றவங்க என்ன சொல்லுவாங்க, வேண்டாம் அதெல்லாம் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிள்ளைங்களுக்கு கோபம் வரும். எதை கேட்டாலும் வேணாம் 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 இருக்கீங்க எங்கேயாங்களா அப்படின்னு முதல்ல கோபம். ஏன் தெரியுமா, பெற்றவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எதனா ஆகிடுமோ, கவனிப்புலேருந்து போயிட்டா அவங்கள யாரும் கவனிக்காத போயிடுவாங்க, அவங்க நேரத்துக்கு சாப்பிடாத போயிடுவாங்க, நேரத்துக்கு தூங்காத போயிடுவாங்க, அவங்களுக்கு எதனா ஒன்றுன்னா யார் பக்கத்தில் இருப்பாங்கன்ற பல பயம் பெற்றவங்களுக்கு இருக்கும். ஆனால் அதை புரிஞ்சுக்கிற தன்மை பிள்ளைங்களுக்கு இருக்காது. நம்மளை ஃப்ரீயாகவே விட மாட்டுறாங்க அப்படின்னு கோச்சிக்குங்க. ஒரு ஊரில் ஒரு பையன் இதே மாதிரி நான் டூருக்கு போகிறேன், நீ வந்து வெளி உலகத்தையே பார்க்க விட மாட்டேற, வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்க அப்படின்னு கோவப்பட்டான். அவன் எவ்வளோ சொல்லி அவன் கேட்குற மாதிரி இல்லை. அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி நம்ம பிள்ளை வந்து கேட்கல, அது போகிறதுக்கு தயாராகிடுச்சு, சரிப்பா நீ இப்போ வந்து வா, ஆனால் அம்மாவுக்கு ஒரு சத்திட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. சத்தியம்மா என்ன சொல், எங்கே போனாலும் தங்குற இடம் புளிய மரத்துக்கு கீழே தான் உட்காரணும், அங்கே தான் இருக்கணும், தூங்கணும். அதே மாதிரி நீ சுற்றிலாம் பார்த்துட்டு வரும்போது எல்லா இடத்துலையும் வேப்ப மரமாக பார்த்து தங்கணும், வேப்ப மரத்தில் தங்கி தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சத்தியம் கொடுத்துட்டு பையன் போயிட்டான். போகிற இடம்லாம் புளிய மரத்தில் தங்கி 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 போயிருக்கான். கொஞ்சம் தூரம் போனோடனே அவனுக்கு உடம்பு நிலை சரியில்லாத போயிடுச்சு. அவன் பார்த்தான், ஓ இதுக்கு மேலே நம்ம சுற்றி பார்க்க முடியாது, நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துருக்கான். வரும்போது என்ன பண்ணிக்கிறான், வேப்ப மரமாக பார்த்து தங்கி 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 வந்துக்கிறான். இந்த வேப்ப மரத்தில் தங்க தங்க அவனுக்கு உடம்பு வந்து உற்சாகமாகி போச்சு. வீட்டுக்கு வரும்போது தெம்பாயிட்டான். அவங்க அம்மா கிட்ட வந்து சொன்னான், அம்மாம்மா நான் போகும்போதெல்லாம் புளிய மரத்தில் தங்க சொன்னியா, அந்த புளிய மரம் நிழலையே தங்கினே போனேன், என்னால் ஒரு கொஞ்சம் தூரம் தான் போக முடிஞ்சுது, அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாத போயிடுச்சுமா, அதில் நான் திரும்பி வந்துட்டேன், அப்புறம் நீ சொன்ன மாதிரியே வேப்ப மரத்துலையா தங்கி தங்கி வந்தேன், இப்போ பாருமா வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு உடம்பு ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கிறேன் நான் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், நைனா நான் இருந்தால் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன், நேரத்துக்கு சாப்பாடு கொடுப்பேன், எல்லாம் பார்த்துக்குவேன், நான் இல்லாத நீ தனியாக போகிற, அதனால தான் நான் உன்னை போகும்போதெல்லாம் புளிய மரத்தில் தங்கிட்டு போடான்னு சொன்னேன், வரும்போது வேப்ப மரத்தில் தங்கிட்டு வாடான்னு சொன்னேன். இது என்னன்னா, புளிய மரத்தில் தங்கினா அது வந்து உஷ்ணம், சூடு, உடம்பு வந்து கஷ்டப்படுத்தும், நோவு கொடுக்கும், அது பாதி தூரம் தான் உன்னை போக வைக்கும், தெம்பு இருக்காது உடம்புல. ஆனால் திரும்பி வரும்போது வேப்ப மரத்தில் தங்க சொன்னேன் இல்லையா, அது வந்து குளிர்ச்சி, உடம்பு ஆரோக்கியமும் கொடுக்கும், நோயை போக்கிடும், அதனால தான் உன்னை வரும்போது வேப்ப மரத்தை தங்கி தங்கி வாடான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க மேலே ரொம்ப அக்கறை, ரொம்ப பாசம், அவங்கள விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரிய மாட்டாங்க. அவங்க பிரிஞ்சாலும் அவங்க ஞாபகம்லாம் என்ன பிள்ளைங்க மேலேயே தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்க பெற்றவங்க மேலே இந்த அக்கறையோடவும் பாசத்தோடு இருக்காங்களா? கிடையாது. எத்தனை பிள்ளைங்க வந்து தாயை பராமரிச்சுக்கின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்கள்? கிடையாது. நீ எங்கன்னா போனால் போதும் அப்படின்ற பிள்ளைங்க நிறைய ஆயிட்டாங்க. ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி ஆகிப்போச்சு. எல்லார் வீட்லேயும் வந்து சண்டை சச்சரவு. ஒரு பெரியவங்கன்னு வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது, ஒரு கை வைத்தியம், ஒரு மருந்து அரைச்சி கொடுக்குறது, இல்லை ஒரு தைரியம் சொல்கிறதுக்கு. நம்ம இப்படி வந்து உட்காந்துட்டோம், எனக்கு இப்படி இருக்குமான்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இதை கரைச்சி குடி, அதை அரைச்சி தின்னு, இதை காசி குடி அப்படின்னு சொல்லிட்டாவே நம்மளுக்கு பாதி ஒளி போயிடும். அது ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தயவுசெய்து பெற்றவங்களை அக்கறையோடு பாருங்கள். அவங்க உங்களை சின்ன போதில் எப்படியெல்லாம் பார்த்துருப்பாங்க, எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வந்து காப்பாற்றியிருப்பாங்க. ஒரு எறும்பு பார்க்காம உங்களை வந்து அக்கம் பக்கத்தில் கூட விடக்கூடாது, யாருன்னா என் பிள்ளைங்கள எதனா சொல்லிவிடுவாங்கன்ற பயத்தை ஒரு அக்கறையில் எப்படியெல்லாம் நம்மளை காப்பாற்றியிருப்பாங்க. ஆனால் அந்த பெற்றவங்களை நம்ம வீட்டில் ஒரு பாரமாக நினைக்காதீங்க, அவங்கள பார்த்துக்குங்க. குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்களோட பேச விடுங்க, விளையாட விடுங்க, குழந்தைங்கள அவங்களோட தூங்க விடுங்க. ஏன்னா வயசாகிட்டா அவங்களும் குழந்த மாதிரி அவங்க வந்து மனசால தேடுவாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொந்தக்காரங்க மாதிரி வேணும்னு நினைப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க நம்மளை அன்பாக பேசணும், ஆசர்வாக வச்சுருக்கணும்லாம் நினைப்பாங்க.
அது வந்து தப்பு இல்லை. அந்த நேரத்துக்கு நம்ம அவங்க கூட டைமை வந்து அவங்களுக்காக செலவழிக்கலாம். அழித்தா நல்லது. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஏற்றுக்கிறவங்களுக்கு என்னுடைய நன்றி.